அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். கண்ணாடி என்பது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாகவே உள்ளதுங்க. எனவேதான் கோவில் விசேஷங்கள்ல, வீட்டு விசேஷங்களில் பங்கேற்க வருபவர்கள் கண்ணாடியை பரிசாக கொடுக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் எந்த திசையில் மாட்டி வைத்திருக்கிறோம், எப்படி அதை நம்ம பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு செல்வ வளம் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலையும் உயரும் என்றே சொல்லப்படுது. நாம் கண்ணாடியை எங்கு எப்படி வைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரமே முக்கியமான இடங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் ஒரு நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்முடைய வேலையில மன அழுத்தத்தை தவிர்ப்பது நமக்கு ரொம்பவும் முக்கியங்க. இதற்கு நம்மில் பலருக்கு தெரியாத பல தீர்வுகளே உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்த கண்ணாடி. அப்படிப்பட்ட இந்த கண்ணாடியை அறையில் எந்த திசையில் மாட்டி வைக்கணும் என்று வாஸ்து சாஸ்திரமே சொல்கிறதுங்க. கண்ணாடி அழகினை காட்டும் பொருள் மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரப்படியே அது சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது என்றே சொல்லப்படுகிறதுங்க. இன்றைக்கு விதவிதமான கண்ணாடிகள் வந்துவிட்டன. கண்ணாடி நமது பிம்பத்தை எதிரொலிக்கும் தன்மை உள்ளது. நாம் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் என்று சொல்லலாம். வீட்டிற்கு கண்ணாடி வாங்கும்போது சூரியன் இருக்கும் பகல் நேரத்திலே தான் கண்ணாடி வாங்கணும். சூரியன் மறைந்த பிறகு ஒருபோதும் கண்ணாடி வாங்கக்கூடாதுங்க. கண்ணாடியின் பிரேம் பொதுவாக இள நிற வண்ணங்களில் இருப்பது ரொம்பவும் சிறப்பானது. நிறம் என்று கேட்டீங்கன்னா சந்தன நிறம், வெண்மை நிறம், இளம் சிவப்பு, இளம் பச்சை நிறம், இந்த மாதிரியான நிறங்கள் பிரேம்கள்ல இருப்பதாக பார்த்து கொண்டு வாங்க வேண்டும். கண்ணாடியை நாம அடிக்கடி அதை சுத்தம் செய்து பராமரிப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஒருபோதும் கவனக்குறைவாக கையாண்டு அதை உடைத்து விடக்கூடாது. அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி உடைவது என்பது நல்லது கிடையாதுங்க. ஏதோ ஒரு தவறு நடக்க போவதை உணர்த்தும் அறிகுறியாகவே அது தென்படும். வாஸ்து சாஸ்திரப்படியே கண்ணாடியை சரியான திசையில மாட்ட வேணுங்க. அதை ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் இருக்கும் கண்ணாடியை சரியான இடத்திலும் சரியான திசையை பார்த்தவாறுமே வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. கண்ணாடியானது நம்மளுடைய நல்ல சக்தியை வரவேற்கும். வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல்களை அதிகரித்து ஈர்த்து கொள்ளும் தன்மையுடையதுங்க. எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்காத வகையில் கண்ணாடியை சரியான திசையில் மாட்டி வைப்பது ரொம்பவும் அவசியம். உங்க வீட்டிலேயோ அல்லது நீங்கள் பணிபுரியும் இடங்களிலோ, இல்ல வீட்டில் படுக்கை அறையிலோ, இல்ல சமையலறை அல்லது வேறு எந்த இடத்திலும் கண்ணாடி இருந்தால் அதன் வாஸ்து விதிகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது ரொம்பவும் அவசியங்க. வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் எந்த வகையான கண்ணாடியும் அல்லது கண்ணாடி ஷோகேஸ் வேண்டுமானாலும் பொருத்தலாங்க. இந்த திசையில் கண்ணாடியை வைத்தால் வீட்டில் உள்ளவர்களின் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். தெற்கு அல்லது மேற்கு சுவர்களில் கண்ணாடி வைப்பதை எப்போதுமே தவிர்த்துக் கொள்ளுங்கள். வாஸ்துபடியே கண்ணாடியின் திசை மிக முக்கியமானதுங்க. வீட்டில் கண்ணாடியை தவறான இடத்தில் வைப்பதால் பல பாதிப்புகள் ஏற்படலாம். ஒரே நேரத்தில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் 2 கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று எதிரே வைக்க வேண்டாம்ங்க. அதை பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் புதிதாக கண்ணாடி வாங்கி வந்தீங்கன்னா நீங்க கண்ணாடி மாட்டும் போது கீழே தரையிலிருந்து 4 அடியிலிருந்து 5 அடி வரை இருக்குமாறு அதை மாட்டிக்கொள்ளுங்கள். கண்ணாடிகளை எங்கு வைக்க வேண்டும்? உங்க வீட்டில் அதிர்ஷ்டம் வர விரும்பினால் வீட்டில் சில சிறப்பு இடங்களில் கண்ணாடிகளை வைக்கலாம். உதாரணமாக ட்ரெஸ்ஸிங் ரூம், டைனிங் டேபிளுக்கு முன்னாடி, சாப்பாட்டு பகுதியில் ஒரு கண்ணாடியை மாட்டலாங்க. வாஸ்துபடி இது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் பாசத்தையுமே அதிகரிக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறைக்குள் கண்ணாடிகளை வைக்கவே கூடாதுங்க. அப்படி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே அதை அப்புறப்படுத்துங்கள். உங்க வீட்டில் படுக்கை அறையில் கண்ணாடியை வைக்கக்கூடாது. படுக்கை அறையில் கண்ணாடியை வைத்தாலும் படுக்கையின் பிரதிபலிப்பு என்பது தெரியும் இடத்தில் வைக்காதீர்கள். கண்ணாடி நீங்கள் வாங்கும்போது கண்ணாடி சதுரம் அல்லது செவ்வக வடிவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். வட்டம் அல்லது ஓவல் சைஸில் இருக்கும் கண்ணாடியை நீங்கள் வாங்காதீர்கள். அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பணத்தை வீணடிக்கிறீர்கள் அல்லது பணத்தை செலவழிப்பதை தவிர்க்க விரும்பினால் உங்களுடைய லாக்கரில் ஒரு கண்ணாடியை வைப்பது ரொம்பவும் நல்லதுங்க. இது இப்படி வைப்பதால் உங்க செல்வத்தை அதிகரித்து கடன் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விலக்கி கொடுக்கும். இருந்தாலும் கண்ணாடிகள் எந்த சிதைந்த படத்தையும் பார்க்க முடியாத வகையில பாதுகாப்பாக உள்ளே வைக்கப்பட வேண்டுங்க. வாஸ்துபடி கண்ணாடிகள் வரும்போது பிரதிபலிப்பு முக்கியமானது. உங்க ஜன்னலுக்கு வெளியில் நல்ல காட்சிகள் இருந்தால் அந்த ஜன்னலுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை வைக்கலாம். இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது. இதனால வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றல் அறவே நீங்கும் என்று சொல்லலாம்ங்க. வீட்டில் உள்ள ஒரு பொருள் எதிர்மறையாக உணர்ந்தால் வாஸ்துபடியே அந்த கண்ணாடியை அதன் முன் வைப்பது எதிர்மறையை நீக்கும் என்றே சொல்லலாம். மேலும் கண்ணாடி பொருட்கள் அல்லது பளபளப்பான பொருட்கள் எதையும் பிரதான கதவுக்கு முன்னே வைக்காதீங்க. வீட்டு தலைவாசலுக்கு நேராக சிலர் கண்ணாடியை மாட்டி வைத்திருப்பாங்க. வாஸ்துபடி இது சரியானது அல்ல என்று சொல்லலாங்க. செல்வ வளம் வெளியேறி பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறதுங்க. கண்ணாடியை சரியாக மாட்டினால் செல்வம் விடுமா என்று சிலர் கேட்கலாம். எல்லாமே நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையுடன் எதையும் செய்தால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே,
வீட்டில் கண்ணாடியை மாட்டும்போது வாஸ்துபடி இந்த திசையில் தான் மாட்ட வேண்டும் என்ற கருத்துக்களை இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.